தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இதோ நாம் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த புனித வாரத்தின் முதல் நாளாகிய இன்று திருப்பாடுகளின் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த நாளிலே மட்டும்தான் 2 நற்செய்திகளை நாம் படித்து தியானிக்க இருக்கின்றோம். இந்த 2 நற்செய்தி பகுதிகளும் நமக்கு 2 பயணங்களை பற்றி எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. முதலிலே நாம் வாசிக்க இருக்கிற நற்செய்தி பகுதியிலே இயேசுவினுடைய குருத்தோலை பவனி. இயேசு பெத்பகேவிலிருந்து எருசலேமை நோக்கி நடைபயன்று வந்த அந்த பயணத்தை சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இது அக்களிப்பின் அகமகிழ்வின் ஆரவாரத்தின் மகிழ்ச்சியின் பயணமாக அமைந்திருந்தது. கொண்டாட்டத்தின் வரவேற்பின் பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. 2வது பயணம் எருசலேமிலிருந்து கல்வாரி மலையை நோக்கி செல்வதாக அமைந்திருக்கின்றது. இது துயரமும் வேதனையும் வெறுப்பும் வைராக்கியமும் போட்டி பொறாமையும் கொண்ட மனிதர்களால் சுமத்தப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு இயேசு தனியே உயிர் விட்டு அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வு வரை கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இந்த 2 நிகழ்வுகளையும் சிந்தித்து இந்த புனித வாரத்திலே நாம் எப்படி இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ முடியும், இந்த புனித வாரத்தினுடைய முழுமையான ஆசீர் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி சிறிது அலசி பார்ப்போம். வழக்கமாக இந்த பாஸ்கா காலத்திலே ஒரு பயணம் எருசலேமை நோக்கி நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது என்ன பயணம் என்றால், அந்த பகுதியினுடைய ரோமை அரசின் பிரதிநிதியாக அரசனாக இருக்கின்ற மனிதன் தன்னுடைய படை பலங்களோடு ஒன்று கூட்டி குதிரையின் வழியாக மேற்கு வாயில் வழியாக எருசலேமுக்குள் உள்ளே நுழைவார். ஏனென்றால் அங்கே அந்த பாஸ்கா விழா கொண்டாடப்படுகின்ற காலம். பாஸ்கா விழா எதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை நினைவு கூறுவது. அடிமைத்தனத்திலிருந்து தான் விடுதலை பெற்ற அந்த அக்களிப்பு நாளை கொண்டாடுகின்ற நிகழ்வாக இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமையும் அதை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கின்ற 12 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து யூத ஆண்களும் கூடி வருவார்கள். அப்பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்ற இடமாக எருசலேம் தோன்றி இருக்கின்றது. இப்பொழுதும் எருசலேமிலே யூத மக்கள் அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். யாருக்கு? ரோமையர்களுக்கு. ரோமையர்கள் அவர்கள் எல்லா நிலையிலும் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பன்றிக்கறியை உண்ண வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். அது யூதர்கள் பன்றிக்கறி உண்ண மாட்டார்கள். 2வதாக யூதர்களுக்கு யாவே இறைவன் மட்டுமே ஒரே கடவுள். ஆனால் ரோமை அரசானது தான் நிறுவிய சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி மக்களை கட்டாயப்படுத்தியது. மற்றும் சமூக பொருளாதார நிலையிலும் ரோமைய அரசானது யூத மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை சிதைத்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையிலே மக்கள் விடுதலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு சிறு பொறி போதும் அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தோன்றிவிடும். ஆகவே எந்த கலவரம் தோன்றிவிடக் கூடாது என்பதற்காகவும் மக்களை பயமுறுத்த அச்சுறுத்தவும் தான் அந்த பகுதியில் அரசனாக இருக்கின்ற ரோமை பிரதிநிதி தன்னுடைய படைகளோடும் அதனுடைய ஆரவாரங்களோடும் மக்களை அச்சுறுத்த எருசலேமுக்குள் வந்து அந்த பாஸ்கா விழா முடியும் வரை அவன் எருசலேமிலே தங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியானது இறுதி வாரம் என்கின்ற புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு இறக்கின்ற அந்த ஆண்டிலே வழக்கத்திற்கு மாறாக 2 ஊர்வலங்கள். ஒன்று அரச பிரதிநிதி மேற்கு வழியாக எருசலேமுக்கு நுழைவது. 2வது ஊர்வலம் இயேசு ஆர்ப்பரிக்கின்ற மக்களோடு கிழக்கு வாயில் வழியாக எருசலேமுக்குள் நுழைகின்ற பயணமாக இருக்கின்றது. இந்த 2வது பயணத்தை பற்றி நாம் முதலிலே வாசிப்போம். இந்த பயணத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு சில குறியீடுகளை பற்றி சிந்தித்து பழைய ஏற்பாட்டில் நடந்த முன்குறித்த அனைத்து நிகழ்வுகளும் இயேசுவில் எவ்வாறு ஒத்துப்போகின்றது, இயேசு எவ்வாறு பலியாக உலகத்தின் மீட்பராக இந்த உலகிற்கு முன்வைக்கப்படுகின்றார் என்பதை பற்றி நாம் இங்கே சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக இந்த பயணத்திலே குறித்து காட்டப்படுகின்ற ஒன்று கழுதை குட்டி.
செக்கரியா இறைவாக்கினர் அரசர் எருசலேமுக்குள் நுழைகின்ற அந்த நிகழ்வை முன்னறிவித்திருப்பார். செக்கரியா 9:9 உன் அரசர் உன்னிடம் வருகின்றார், அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையானவர், கழுதியின் மேல், அது கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் ஏறி வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி செக்கரியா முன்குறித்த அந்த வாக்கு இயேசுவில் நிறைவேறுகின்றது. அரசராக இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்றார். இரண்டாவதாக 1 அரசர் புத்தகம் 1:25-38 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு அரசராக சாலமோன் திருப்பொழிவு செய்யப்படுகிற நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கும். சாதோக் என்கின்ற குருவும் நாத்தான் என்கிற இறைவாக்கினரும் கீகோன் என்ற இடத்திற்கு பட்டத்து இளவரசராக இருக்கின்ற சாலமோனை அழைத்து வருவாள். எப்படி? தாவீதின் கழுதை மேல் அவரை அமர வைத்து அமைதியின் அரசராக அந்த இடத்துக்கு கூட்டி வந்து அவரை இஸ்ராயல் மக்களுடைய அரசராக திருப்பொழிவு செய்வார்கள். இப்படி சாலமோன் வருகின்ற பொழுது மக்கள் ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து அவரை வரவேற்பதாக அமைந்திருக்கும். சாலமோன் எவ்வாறு அமைதியின் அரசராக முடிசூட வந்தாரோ அதை போலவே இயேசு இதோ மக்கள் மத்தியிலே, மக்கள் மகிழ்ச்சியின் மத்தியிலே அமைதியின் அரசராக வருகின்றார் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே இயேசு கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக குருத்தோலை ஏந்தி கொண்டு அக்களிப்போடு பாடி இயேசுவை எருசலேமுக்குள் வரவேற்றார் என்று சொல்லப்படுகின்றது. குருத்தோலை என்பது ஒரு வெற்றியின் அடையாளமாக காட்டப்பட்டு இருக்கின்றது. 1 மக்கபேயர் புத்தகம் 13 படிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் பகைவர்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். எல்லா நிலையிலும் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே யூதா மக்கபே தலைமையிலே மக்கள் ஒன்றிணைந்து அவர்கள் வென்றெடுத்து அவர்கள் எருசலேமுக்குள் நுழைவார்கள். அப்பொழுது மக்கள் தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அகமகிழ்ந்து பாடி புகழ்ந்து எல்லா விதமான இசைக்கருவிகளையும் இசைத்துக் கொண்டு ஆடல்களோடும் பாடல்களோடும் எருசலேமுக்குள் நுழைவார்கள். எதற்காக? மீண்டும் ஆலயத்தை சீரமைக்க, பகைவர்களால் பால்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய திருப்பிடத்தை மீண்டும் புறணமைக்க, ஆண்டவருக்கு பழி ஒப்புக் கொடுக்க அக்களிப்போடு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைவார்கள். அதன் அடையாளமாக இதோ இயேசுவும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்ற அரசராக வருகின்ற அந்த உணர்வோடு மக்கள் ஆர்ப்பரித்து இயேசுவை எருசலேமுக்குள் வரவேற்றதாக சொல்லப்படுகின்றது. திருவெளிப்பாடு புத்தகம் 7:9 வெண்மையான தொங்கல் ஆடையை அணிந்தவர்களாக கையில் குருத்தோலைகளை ஏந்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இதோ நமக்கு மீட்பையும் விடுதலையும் பெற்றுத் தருகின்ற இயேசு இவரே, மெசியா இவரே என்று சொல்லி மக்கள் ஆர்ப்பரித்து பாடி குருத்தோலை பவனி, அதாவது வெற்றியின் பவனியை மக்கள் ஏறெடுத்ததை இது நினைவு கூறுவதாக அமைந்திருக்கின்றது. நான்காவதாக இப்படி அவர்கள் குருத்தோலை கையில் ஏந்தி வருகின்ற பொழுது என்ன பாடிக்கொண்டு வந்தார்கள்? ஓசானா, திருப்பாடல் 118:25 இருக்கின்ற வசனங்களை பாடி, ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தாரும், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும், ஆண்டவர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஓசானா என்று சொல்லி ஆண்டவரால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை தன் நம்பிக்கை வெளிப்படுத்தும் விதத்திலே அவர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டு அக்களிப்போடு இயேசுவை வரவேற்றதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. நான்காவதாக இப்படி அவர்கள் வருகின்ற பொழுது அங்கே தங்களுடைய மேலாடைகளை வீதிகளிலே விரித்து இயேசுவை வரவேற்றதாக சொல்லப்படுகின்றது. முதலாவதாக ஒரு முக்கியமான பிரமுகரை வரவேற்கின்ற பொழுது சிகப்பு கம்பள வரவேற்பு என்று சொல்லுவார்கள். அது அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை, அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு மேன்மையான நிலை. தங்களிடம் தாங்கள் உங்களுடைய வருகையானது எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடியது என்பதை உணர்த்தும் விதத்திலே அவர்களை வரவேற்பார்கள். அதன் அடிப்படையிலே தான் இதோ இங்கு இயேசு வருகின்ற பொழுதும் அங்கே தங்களுடைய மேலாடைகளை, தங்களுடைய வெறுமையை அவர்கள் சுருத்து காட்டும். இதோ உம்முடைய வருகையானது எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த மனிதகுலம் முழுவதற்குமே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வெளிப்படுத்தும் விதத்தில் அவர்கள் தங்களுடைய மேலாடைகளை பாதையில் விரிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவது கருத்து என்னவென்றால், இயேசு பெத்பகே பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நோக்கி வருகிறார். அது சற்று சறுக்கலான பகுதி. அங்கே கெதரோன் பள்ளத்தாக்கு இருக்கின்றது, நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது, பாறைகள் வழுக்கக்கூடியதாக இருக்கும். இயேசு மேல் நோக்கி அந்த கழுதையில் ஏறி செல்லுகின்ற பொழுது கழுதையின் கால்கள் அந்த பாறையிலே வழுக்கிவிடக்கூடாது, கழுதை விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த தன்னுடைய மேலாடைகளை அந்த பாதையிலே விரித்து இயேசுவை எருசலேமுக்கு அழைத்து வந்ததாக சொல்லப்படுகின்றது.
இப்படி அக்களிப்போடு அகமகிழ்வோடு ஆர்ப்பரிப்போடு மக்கள் துதிபாடி வாழ்த்தி அவரை வரவேற்ற அந்த பயணமானது எருசலேமில் நிறைவடைகின்றது. எருசலேமிலிருந்து புறப்படுகிற இரண்டாவது பயணத்தை பற்றி இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர். பாஸ்கா காலத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய 25,000 ஆடுகளுக்கு மேல் பலி இடுவார்களாம். அதிலே ஒரு ஆட்டை தலைமை குரு தேர்ந்தெடுத்து பலியிடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் எருசலேம் ஆலயத்திற்குள் அதை அழைத்து வருவார்கள். 4 நாட்களுக்கு பின்னால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடானது தலைமை குருவால் பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இயேசு பலியாக ஆடாக எருசலேமுக்குள் நுழைகின்றார். இங்கே பலி பொருளும் பலியிடுபவரும் ஆண்டவராகவே இருக்கின்றார். செம்மறியாகிய உலகின் பாவங்களை போகிற செம்மறியாகிய இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்றார். இப்படி நுழைந்தவர் தன்னுடைய பாடுகளின் பயணத்தை துவங்குகின்றார். எப்படி இயேசுனுடைய அந்த குருத்தோலை பவனி 12 பேரோடு துவங்கியது. ஆனால் எருசலேமுக்குள் வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்து அவரை ஆர்ப்பரித்து வரவேற்றார்கள். இந்த இரண்டாவது பயணம் இத்தகைய கூட்டத்திலிருந்து புறப்படுவது இறுதியிலே 12 பேரோடு முடிகின்றது. அதையும் தாண்டி கெத்சேமனையிலே 3 சீடர்களோடு அவர் இயேசு நின்று கொண்டிருக்கின்றார். இறுதியாக அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையிலே சிலுவையிலே தனித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார். முதல் பயணம் அக்களிப்பின் பயணம், இரண்டாவது பயணம் தனிமை, விரக்தி, வேதனையுடைய பயணமாக அமைந்திருக்கின்றது. அன்பு சகோதரமே, இந்த 2 பயணங்களுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. முதல் குருத்தோலை பவனியானது எருசலேமை நோக்கிய பயணமாக இருக்கின்றது. இரண்டாவது கல்வாரி மலையை நோக்கிய பயணமாக இருக்கின்றது. முதல் குருத்தோலை பவனியானது கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு எருசலேமை நோக்கி வருகின்றது. இரண்டாவது பயணத்தில் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலையை நோக்கி செல்வதாக இருக்கின்றது. குருத்தோலை பவனியானது அக்களிப்போடு அகமகிழ்வோடு மகிழ்ச்சியோடு ஓசானா என்று பாடிக்கொண்டு இயேசுவை வரவேற்கின்ற பயணமாக இருக்கின்றது. கல்வாரி பயணமானது இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஒளிக என்று சொல்லி அவரை வெறுப்போடு அனுப்பி வைக்கின்ற பயணமாக அமைந்திருக்கின்றது. குருத்தோலை பவனியிலே தன்னுடைய ஆடைகளை பாதையிலே விரித்து இயேசுவை மக்கள் வரவேற்றார்கள். ஆனால் கல்வாரி பாதையிலே இயேசுவின் ஆடைகள் உரியப்பட்ட நிலையிலே அவமான கோலத்தோடு சிலுவையிலே தொங்குவிடப்பட இருக்கின்றார். இந்த குருத்தோலை பவனே எல்லா மக்களும் அவரோடு இருந்தார்கள், அவரை சூழ்ந்து இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் கல்வாரி பயணத்திலே இயேசு தனித்து விடப்பட்டார். அவருடைய சீடர்கள் கூட அவரை விட்டு விலகி ஓடினார்கள். விட்டால் போதும் என்று சொல்லி பறந்து போனார்கள். ஆக இந்த வேறுபட்ட நிலையிலே தான் இந்த 2 பயணங்களும் அமைந்திருக்கின்றன. அன்பு சகோதரமே, இந்த 2 பயணங்களை பற்றி சிந்திக்கின்ற இந்த நாளிலே நாம் எந்த நிலையிலே எந்த நிலைப்பாடு எடுப்பவர்களாக இருக்கின்றோம்? ஒன்று அகமகிழ்வோடு இருக்கின்ற நிலை, இன்னொன்று துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற நிலை. இயேசுவின் உருமாற்றத்தின் பொழுது பேதுரு நிலைப்பாடை நாம் எடுக்க இருக்கின்றோமா? இயேசு உருமாற்றத்தை கண்ட பேதுரு, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது எத்தனை நல்லது என்று சொல்லி அங்கேயே இருக்க விரும்பிய பேதுரு தொடர்ந்து இயேசு தன் பாடுகளை பற்றி அறிவிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நமக்கு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டாரே, அதை போல நாம் இன்பமான மகிழ்ச்சியான எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்ற அந்த நிலைப்பாடை மட்டும் எடுக்க முற்படுகின்றோமா? அல்லது துன்பங்கள் துயரங்கள் வேதின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு பயணிக்கின்ற அந்த நிலைப்பாடை எடுக்க இருக்கின்றோமா? அன்பு சகோதரமே, இதோ இந்த வாரத்தில் நாம் கடந்து போகின்ற பொழுது இந்த வாரத்தின் நிகழ்வுகளிலே எத்தனையோ மனிதர்கள் இயேசுவோடு உறவாடி நிலை இருக்கின்றது. 2 நிலைகளிலும், ஒன்று இயேசுவை சார்ந்திருந்த நிலை, மற்றொன்று இயேசுவுக்கு எதிராக இருந்த நிலை. முதலாவதாக இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்கள் இயேசுவோடு உண்டு உறங்கி அவர் செய்த எல்லா நன்மைகளிலும் கண்டு, ஆண்டவரே உம் பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி மகிழ்ந்து ஆர்ப்பரித்த சீடர்கள் இயேசு கைது செய்யப்படுகின்ற பொழுது விட்டால் போதும் என்று சொல்லி ஓடி மறைந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக பணத்திற்காக பண ஆசைக்காக தன்னுடைய குருவையை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். மூன்றாவதாக உயிர் பிழைத்தால் போதும் என்பதற்காக, எங்கே நான் இயேசுவின் சீடர் என்று சொன்னால் தன்னையும் அவர்கள் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ கொலை செய்து விடுவார்களோ என்று சொல்லி எனக்கு இந்த ஆளை தெரியவே தெரியாது, இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி இயேசுவை மறுதளித்த பேதுருவாக
பேதுருவின் மனநிலை. நான்காவதாக பதவிக்காக. இங்கே இயேசு குற்றமற்றவர் என்பது தெரிந்திருந்தும், அவர் நீதிமான் என்று தெரிந்திருந்தும் இவருக்கு சார்பாக இருந்தால் தனக்கு பதவி பறிபோய் விடுமே என்பதற்காக, பதவியை காத்துக்கொள்வதற்காக அவரை தீர்ப்பிட்ட பிலாத்து படை வீரர்களோடும் தன்னோடு இருக்கின்ற மனிதர்களோடும் இணைந்து இயேசுவை எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்திய ஏரோது தன் கையிலே கொடுக்கப்பட்ட இயேசுவை அடித்து அவருடைய ஆடைகளை கிழித்தெறிந்து அவருடைய முகத்திலே துப்பி முள்முடி சூட்டி சிலுவை அவர் தோள் மேல் சுமத்தி அவரை எல்லா விதத்திலும் அவமானப்படுத்தி அவரை சிலுவில் அறைந்த வீரர்கள் சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நீ இறைமகனாயிருந்தால் என்னையும் உங்களையும் காப்பாற்று என்று சொல்லி அவர் எள்ளி நகையாடிய இடது பக்கம் அறையப்பட்ட கள்வன். இப்படி எத்தனையோ பேர் இயேசுவின் அந்த பாடுகளின் பயணத்திலே அவருடைய மனதை வேதனைப்படுத்திய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதே வேளையிலே இயேசுனுடைய அந்த பாடுகளின் பாதையிலே எத்தனையோ பேர் அவருக்கு ஆறுதல் கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள். இயேசுவினுடைய அந்த பாடுகளின் பாதையிலே அனைத்து விழுந்து 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 எழுந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவரோடே நடந்து சென்று, இதோ உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு துணை புரிந்து அவருக்கு உற்சாகம் கொடுத்து அவரை ஊக்கப்படுத்திய அன்னை மரியாள். முதலிலே இயேசுவின் சிலுவையை சுமக்க மறுத்தாலும் அந்த சிலுவையை தொட்டவுடன் ஏதோ ஒரு வல்லமை அவருடைய குடிகொண்டிருக்க அந்த வல்லம் ஈர்க்கப்பட்டவராக இயேசுவின் சிலுவையை சுமந்து இயேசுவுக்கு துணை புரிந்த சிமியோன் இயேசுனுடைய உருகுலைந்த முகத்தை பார்த்து அந்த முகத்தின் மீது ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய அனைத்து நிலைகளையும் வென்றெடுத்து அங்கே ஓடி வந்து இயேசு முகத்தை துடைத்த வெரோனிகா இயேசுடைய இந்த இழிநிலையை பார்த்து தங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று இயலாமை வெளிப்படுத்தி அழுது புலம்பிய எருசலேம் பெண்கள், இயேசு இறக்கின்ற பொழுது இயேசுவை அந்த சிலுவையிலிருந்து இறக்கி மரியின் மடியிலே வைக்க உதவிய மனிதர்கள், இயேசுவுக்கு கல்லறை கொடுத்து உதவிய மனிதன், இயேசுவை அடக்கம் செய்தவர்கள், இயேசுவோடு எல்லா நிலைகளும் உடன் நடந்து தான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நன்றின் அடையாளமாக அவரை பின்தொடர்ந்த மகதலா மரியாள். இப்படி இயேசுவின் உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுத்த மனிதர்களும் இந்த பாடுகளின் பாதையிலே பயணத்திலே இருந்தார்கள். அன்பு சகோதரமே, இந்த வாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த இரண்டு பயணங்களிலே நாம் எந்த பயணத்தில் அதிகமாக ஈடுபட முற்படுகின்றோம். இந்த இயேசுவின் பாடுகளின் பயணத்திலும் கூட இயேசுவை எந்த மனநிலையோடு அவரை சந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்ட நாம் அதிலிருந்து வெளிவர முற்படுகின்ற பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கப்பட்ட நிலையிலே அவரை அணுகி வருகின்ற பொழுது இயேசுக்கு ஆறுதல் கொடுத்த மக்களாக இருக்க பார்க்கிறோம். அதே வேளையிலே நாம் துன்பத்தை, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை புறக்கணித்து அவருக்கு அவசங்கை செய்து வாழ்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் வழிபாடுகளில் மட்டும் ஆண்டவரை புகழ்பவர்களாக இருந்தால் இயேசுவுக்கு வேதனை கொடுத்த, அவரை துன்புறுத்திய, அவமானப்படுத்திய, அவரை சிலுவை சாவி கொடுத்த மனிதரிலே நாம் ஒருவராக இருப்போம். சிந்தித்து பார்ப்போம். இத்தகைய அருளை கேட்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.